Hello friends, Vanakkam, welcome to our channel Mechanical Chapters. Now we are going to see Special Machines, Unit 1, Manufacturing of Plastic Components. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற contents Structural Foam Injection Molding, Sandwich Molding, Gas Injection Molding, Calendering and Rotational Molding. Structural foam injection molding. Okay, diagram பார்த்துடலாம். Plastic material போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. Plastic material இங்கே போடுறோம். Hopper funnel shape structure, heating zone இருக்குது. Accumulatorன்னு ஒன்று புதுசாக இங்கே வந்துருக்கு. Next mold, நம்மளோட ப்ராடக்ட் அங்கே தான் ரெடி ஆக போகுது. These plastics has high density with cellular core structure. இந்த பிளாஸ்டிக்ஸ்க்கு வந்து செல்லுலார் கோர் ஸ்ட்ரக்சர் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் foam effect is achieved by dispersion of inert gas. Usually nitrogen gas is used. இந்த அக்யூமுலேட்டரில் தான் அந்த நைட்ரஜன் கேஸ் இருக்க போகுது. ஃபோம் அப்படின்னாலே என்னது, ஒரு பபிள்ஸ் மாதிரி நுரையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபோம் எஃபெக்ட். அப்போ வந்து ஹியர் plastic granules are dropped into the hopper, inert gas is applied by accumulator. இங்கே plastic material இருக்கு, இங்கே gas இருக்கு. After plastic gets melted, the gas expands explosively and forces the material into all parts of the mold. இங்கேருந்து ஹீட்டிங் ஜோன்லேருந்து பிளாஸ்டிக் வரப்போகுது, இங்கேருந்து கேஸ் போக போகுது. எக்ஸ்ப்ளோசிவ்லின்னா கொஞ்சம் விகரஸாகவே ஆக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு ஹை ப்ரெஷரில் உள்ளே போகும் மெல்டன் பிளாஸ்டிக். ஃபோம்டு பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஷ்ரிங்கேஜ், என்ன சொல்கிறது, அழுந்தாது. வெரி திக் செக்ஷன் கேன் பி மேடு, ரொம்ப திக்கான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட்ஸை செய்ய முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபோம் இன்ஜெக்ஷன் மோல்டிங். ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும், ரியல் டைம் ப்ராடக்ட். பார்த்தீங்களா, திக்காக இருக்கும், எவ்வளோ திக் வேணாலும் செய்ய முடியும். நெக்ஸ்ட் சாண்ட்விச் மோல்டிங். நார்மலாக சாண்ட்விச்னா நம்ம சாப்பிட்ற சாண்ட்விச் கூட பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக இருக்கும். சேம் கான்செப்ட் ஹியர் ஆல்சோ. டயக்ராம் பார்த்துடலாம். இன்ஜெக்டார் 1 இங்கே ஒன்று இருக்குது, இன்ஜெக்டார் 2 இன்னொன்று இருக்குது. ரெண்டுத்துலேயும் வேறு வேறு மெட்டீரியல் இருக்குது. கலர்ஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. மோல்டு தான் ப்ராடக்ட் ஆர் ஜாப். இட் இஸ் டிஃபைன்ட் as 2 or more polymers are injected one after another. முதல்ல இன்ஜெக்டார் 1லேருந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அடுத்தது இன்ஜெக்டார் 2லேருந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம். A thin body of first layer is injected by injector 1. இன்ஜெக்டார் 1லேருந்து ஃபஸ்ட்டு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறாங்க. The thin layer got solidifies and partially cooled. கொஞ்சம் பாதி கூல் ஆகிட்டு இருக்கும் போது again now the second material is injected by injector 2 and filled the core. மறுபடியும் இது ஸ்டாப் பண்ணோடனே இங்கேருந்து இந்த இன்ஜெக்டர் செகண்ட்லேருந்து உள்ளே போயிட்டு இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிடும். இட் இஸ் மெயின்லி ஃபார் டெக்கரேஷன் பர்பஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் கலர் கலராக இருக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி 2 or 3 types of polymers are added அப்படின்னு அர்த்தம். Strength is increased obviously. இதுக்கு பேர் வந்து சாண்ட்விச் மோல்டிங். ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு காம்பனண்ட்டில் 2 கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி வர்றது சாண்ட்விச் மோல்டிங். நெக்ஸ்ட் கேஸ் இன்ஜெக்ஷன் மோல்டிங். இப்போ கேஸ் கண்டிப்பாக நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். மோல்டன் பாலிமர் அப்படின்னா மெல்டட் பிளாஸ்டிக்னு அர்த்தம். கேஸ் இன்ஜெக்ஷன், இப்போ கேஸ் உள்ளே சென்ட் பண்ண போகிறாங்க. இங்கே கேட் க்ளோஸ்டு 3 இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோல்டன் பாலிமர் இஸ் ஃப்ளோட் இன்டு மோல்டு கேவிட்டி த்ரூ ஃபீட் சிஸ்டம். அப்போ இங்கே ஃபீட் சிஸ்டம் வழியாக இந்த ரெட் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து உள்ளே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அதாவது மெல்டட் பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் few minutes later gas is injected into the cavity through special nozzle.
இப்போ இங்கே ஸ்பெஷல் நாசில் வழியாக என்ன பண்ணுறாங்க, கேஸை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இது ஃப்ளோ வந்து போயிட்டுருக்கு. யூஸ்வலி நைட்ரஜன் கேஸ் இஸ் யூஸ்ட். ஓகே, நவ் த கேஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் டியூ டு ஹை ப்ரெஷர். இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த கேஸும் மூவ் ஆகும், அட் சேம் டைம் மெல்டட் பிளாஸ்டிக்கும் மூவ் ஆகும். அண்ட் மேக் மெல்டட் பிளாஸ்டிக் டு ஸ்டிக் ஆன் த வால்ஸ் ஆஃப் த மோல்டு. இந்த வால்ஸ் ஆஃப் த மோல்டு இருக்கு இல்லைங்களா, இங்கே என்ன பண்ணிக்கணும்னா போயிட்டு ஸ்டிக் ஆகிக்கும். ஃபைனலி நாசல் கேட் இஸ் க்ளோஸ்ட், thus கேஸ் இன்ஜெக்ஷன் ஸ்டாப்டு. ஃபைனலாக இங்கே கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த வால்ஸில் ஃபுல்லாகவே போயிட்டு பிளாஸ்டிக்கு பேஸ்ட் ஆகிருக்கும். இதுக்கு பேர் வந்து கேஸ் இன்ஜெக்ஷன் மோல்டிங். ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாமா? thus கேஸ் இன்ஜெக்ஷன் மோல்ட் occurs. இதுதான் ப்ராடக்ட். நம்ம டெலிஃபோன் ரிசீவர், சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து கேவிட்டி இருக்கும், நல்ல ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேஸ் இன்ஜெக்ஷன் மூலயமா பண்ணுறது தான். இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம். நெக்ஸ்ட் கேலண்டரிங். கேலண்டர்னால நம்ம வீட்டில் தொங்க விட்டுருப்போம், தெரியும் உங்களுக்கு. அதை பார்த்தா ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அதே தான் இங்கேயும். கேலண்டரிங் பார்ட்ஸ் பார்த்துலாமா? ஹீட்டட் பிளாஸ்டிக், அப்போ மோல்டன் பிளாஸ்டிக்னு அர்த்தம். ஹாட் ரோலர்ஸ், இது எல்லாமே ஹாட் ரோலர்ஸ். கேலண்டர்டு பிளாஸ்டிக் ஷீட், அப்போ வெளியே வரும்போது ஷீட்டாக வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேலண்டரிங் இஸ் சிமிலர் டு ரோலிங் ப்ராசஸ். ஒரு ரோலர் இருக்குது, நடுவில் ஒரு மெட்டல் ஷீட் அனுப்புவாங்க இல்லையா, அதே மாதிரி இதுவும் சிமிலர் ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஹீட்டட் பிளாஸ்டிக் காம்பவுண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ எ சீரீஸ் ஆஃப் ஹாட் ரோலர்ஸ். இங்கே கண்டினியூஸாக இங்கே பிளாஸ்டிக்கை அனுப்பிச்சிட்டே இருக்க போகிறாங்க, மோல்டன் பிளாஸ்டிக்கை. த மெட்டீரியல் இஸ் ஸ்க்வீஸ்டு இன்டு த ஃபார்ம் ஆஃப் தின் பிளாஸ்டிக் ஷீட்ஸ். இதில் வரும்போது தின் ஷீட்டாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற திக்னஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திஸ் ப்ராசஸ் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் பிவிசி ஷீட்ஸ். நம்ம வீட்டில் இப்போ நார்மலாக பிளாஸ்டிக் டோர்ஸ், பிவிசி டோர்ஸ் நிறையா வந்துருச்சு, அதெல்லாம் இந்த ஷீட்ஸ் வழியாக தான் செய்கிறாங்க. லேமினேஷன் ஷீட்ஸ், ஷவர் கர்டைன்ஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஓகே, கேலண்டரிங் யூஸ் பண்ணி வர்ற இது எல்லாமே ப்ராடக்ட்டு இந்த மாதிரி ரோல்ஸில் வந்துடும், நிறைய ஷீட்ஸ் ஃபார்மேட்டில். ஓகே, நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் மோல்டிங். ரொட்டேஷனல் மோல்டிங்னாலே ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. இங்கே பார்க்கலாம் பார்ட்ஸ். ஹாட் மோல்டன் பிளாஸ்டிக், அப்போ இதுக்குள்ளே பிளாஸ்டிக் இருக்குது, அதுவும் மோல்டன் ஸ்டேட்டில் இருக்குது. மிக்சிங் ஹெட், இங்கே வேரியஸ் கலர்ஸ் இருக்குது, அப்போ இங்கே இந்த இடத்துல மிக்சிங் ஹெட் இருக்குது. நாசில், நாசில் அப்போ ஸ்ப்ரே பண்ண போகுது, நாசிலோட வேலை ஸ்ப்ரே பண்ணுறது இந்த இடத்துல. ரொட்டேஷனல் கேஸ்டிங் ட்ரம் ஆர் சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் ட்ரம், அப்போ இந்த ட்ரம் வந்து ரொட்டேட் ஆக போகுது, இந்த ட்ரம் வந்து ரொட்டேட் ஆக போகுது வித் சர்டன் ஸ்பீட். There is a closed mold drum which is rotated on its axis. இந்த ட்ரம் வந்து சுத்த போகுது. ஓகே, ஹாட் மோல்டன் பிளாஸ்டிக் இஸ் ஸ்ப்ரேட் த்ரூ த நாசில். இந்த நாசில் வழியாக மோல்டன் பிளாஸ்டிக்கை ஸ்ப்ரே பண்ணுறாங்க. The molten plastic stick on to the walls of hot rotational mold drum. இந்த இடத்துல ஸ்டிக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரம் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இட் வில் மூவ். அப்போ உங்களுக்கு இங்கே அப்படியே ஸ்டிக் ஆகிட்டே வந்துட்டுருக்கும் வால்ஸில். திஸ் ப்ராசஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் மேக்கிங் பைப்ஸ். ஹாலோ பைப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. பைப்ஸு, ட்ரம்ஸு இதெல்லாம் நம்ம செய்கிறோம், பெரிய பெரிய ட்ரம் எல்லாம். ஓகே, ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே ரொட்டேஷ்னல் மோல்டிங்கில் செஞ்சது தான். எல்லாம் இந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும், இல்லை எந்த ஷேப்பில் வேணாலும் செய்ய முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.